வணக்கம். இந்திரா டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள ஒளியியல் பாடத்திற்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஒளியியல் வெளிச்சத்திற்கான ஒளியியல் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை, அதாவது ஒளியினுடைய பண்புகள் அதை பொறுத்து ஒரு 5 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல், இது அலை வடிவத்தில் பரவுகிறது. இரண்டாவது கூற்று, ஒளி செல்லும் பாதை ஒளிக்கதிர் என்றும் ஒளிக்கதிர்களின் தொகுப்பு ஒளிக்கற்றை என்றும் அழைக்கப்படுகிறது. மூன்றாவது கூற்று, ஒளி எப்போதும் நேர்கோட்டில் செல்கிறது, அது தன்னுடைய பாதையை தன்னிச்சையாக மாற்ற இயலாது, ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பு அப்படின்றது. நான்காவது கூற்று, ஒளியை வெளியிடும் பொருள்கள் ஒளி மூலங்கள் எனப்படுகின்றன. ஐந்தாவது கூற்று, ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை, வெற்றிடத்தின் வழியாக கூட ஒளிக்கதிர் செல்லும். இது மாதிரி 5 கூற்று ஒளியின் பண்புகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வாயுவிறக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு. வாயுவிறக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு அனைத்தும் சரி. அதாவது நியான் விளக்கு, ஆப்ஷன் பி சோடியம் விளக்கு, ஆப்ஷன் சி குழல் விளக்கு, இவை அனைத்துமே சரி. வாயுவிறக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு அனைத்தும் சரி. அடுத்து மூணாவது கொஸ்டின், ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான கருவி. ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான கருவி ஆப்ஷன் ஏ ஊசித்துளை கேமரா. இதுக்கான ஆன்சர் ஊசித்துளை கேமரா. நான்காவது வினா, ஊசித்துளை கேமராவை பயன்படுத்தி சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்யும் முறை டேஸ் என அழைக்கப்பட்டது. நான்காவது கொஸ்டின், ஊசித்துளை கேமராவை பயன்படுத்தி சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்யும் முறை டேஸ் என அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி சோலோகிராஃபி. அதுக்கான ஆன்சர் சோலோகிராஃபி. அடுத்தது 5வது வினா, ஒளி எதிரொளிப்பு விதிகளில் சரியானது. ஒளி எதிரொளிப்பு விதிகளில் சரியானது 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இரண்டுமே சரி. இதற்கான ஆன்சர் இரண்டும் சரி. 2 கூற்று கொடுத்துருக்காங்க, அதை நல்லா படிச்சுங்க. அந்த 2 கூற்றுமே சரி. 5வது வினாவுக்கு இரண்டும் சரி. அடுத்து 6வது வினா, காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம். ஒளியின் திசைவேகம் வந்து சி அப்படின்னு லெட்டரில் குறிப்பாங்க. 6வது கொஸ்டின், காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், இல்லை மீட்டர் வினாடி பவர் -2 அப்படி சொல்லலாம். அடுத்து 7வது கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 6வது கொஸ்டினுக்கு. அது 7வது வினா, கிரகணங்கள் ஒளியின் எந்த பண்பினால் தோன்றுகின்றன. கிரகணங்கள் ஒளியின் எந்த பண்பினால் தோன்றுகின்றன. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒளியின் நேர்கோட்டு பண்பு. ஒளியின் நேர்கோட்டு பண்பு. அடுத்து 8வது வினா, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது டேஸ் கிரகணம் நிகழ்கிறது. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது டேஸ் கிரகணம் நிகழ்கிறது. ஆப்ஷன் பி சூரிய கிரகணம். ஆப்ஷன் பி சூரிய கிரகணம். அடுத்து 9வது வினா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது டேஸ் கிரகணம் நிகழ்கிறது. அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சந்திர கிரகணம். அது 10வது வினா, சமதள ஆடியின் பண்புகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. சமதள ஆடியின் பண்புகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. அனைத்தும் சரி. அனைத்துமே பொருந்தாதது. 5 கூற்றும் நல்லா படித்து பாருங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. அடுத்து 11வது வினா, ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி எழுதப்படும் காரணம். 11வது வினா, ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி எழுதப்படும் காரணம். ஆப்ஷன் ஏ சமதள ஆடியின் இடவள மாற்றம் என்ற பண்பு. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமதள ஆடியின் இடவள மாற்றம் என்ற பண்பு. இது 12வது வினா, அதிக அலைநீளம் கொண்ட நிறம் டேஸ் மற்றும் குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம்.
அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிகப்பு மற்றும் ஊதா குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம். அதிக அலைநீளம் கொண்ட நிறம் அப்படிங்கிறதுக்கு சிவப்பு ஊதா. அதாவது அதிக அலைநீளம் கொண்ட நிறங்கிறது சிவப்பு, குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் அப்படிங்கிறதுக்கு ஊதா. அதுதான் ஆன்சர். அது 13வது வினா. கோளக ஆடியின் குவிய தொலைவு என்பது. கோளக ஆடியின் குவிய தொலைவு என்பது ஆப்ஷன் பி F = R/2. F = R/2. அது 14வது வினா. கோளக ஆடி ஒன்றில் U, V, F ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்பு. கோளக ஆடி ஒன்றில் U, V, F ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்பு ஆப்ஷன் ஏ 1/F = 1/V × 1/V - 1/U. ஆப்ஷன் ஏ 1/F = 1/V - 1/U. அது 15வது வினா. கோளக ஆடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்தால் அது டேஸ் ஆடி என அழைக்கப்படுகிறது. கோளக ஆடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்தால் அது டேஸ் ஆடி என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி குழி ஆடி. ஆப்ஷன் பி குழி ஆடி. அது 16வது வினா. கோளக ஆடியின் குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்தால் டேஸ் ஆடி என அழைக்கப்படுகிறது. கோளக ஆடியின் குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்துச்சுன்னா டேஸ் ஆடி என அழைக்கப்படுது. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குவி ஆடி. ஆப்ஷன் ஏ குவி ஆடி. 16க்கு ஆப்ஷன் ஏ குவி ஆடி. அது 17வது வினா. டார்ச் விளக்குகள், தேடு விளக்குகள் மற்றும் வாகனங்களில் முகப்பு விளக்குகள் போன்றவற்றில் டேஸ் ஆடிகள் பயன்படுகின்றன. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குழி ஆடி. 17க்கு ஆப்ஷன் பி குழி ஆடி. 18வது வினா. பெரிதான பிம்பம் உருவாக்குதல் மற்றும் ஒளியை நீண்ட தொலைவு பரவச் செய்யும் ஆடிகள். பெரிதான பிம்பம் உருவாக்குதல் மற்றும் ஒளியை நீண்ட தொலைவு பரவச் செய்யும் ஆடிகள். ஆப்ஷன் பி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குழி ஆடி. 18க்கு ஆப்ஷன் பி குழி ஆடி. 19 அடுத்த வினா. அலங்கார கண்ணாடியாகவும் முகச்சவர கண்ணாடியாகவும் பயன்படுத்தப்படும் ஆடிகள். அலங்கார கண்ணாடியாகவும் முகச்சவர கண்ணாடியாகவும் பயன்படுத்தப்படும் ஆடிகள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குழி ஆடி. 19க்கு ஆப்ஷன் பி குழி ஆடி. அது 20வது வினா. சூரிய சமையற்கலன்கள், எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள் மற்றும் மருத்துவர்கள் கண், காது மற்றும் தொண்டை பகுதியினை சோதித்து பார்ப்பதற்காக பயன்படுத்தும் ஆடி. ஆப்ஷன் பி குழி ஆடி. 20க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி குழி ஆடி. 21வது வினா. சாலைகளில் பின்புறம் வரக்கூடிய வாகனங்களை காண்பதற்கு பயன்படுத்தப்படும் ஆடிகள். சாலைகளில் பின்புறம் வரக்கூடிய வாகனங்களை காண்பதற்கு பயன்படுத்தும் ஆடிகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குவி ஆடி. 21க்கு ஆப்ஷன் ஏ குவி ஆடி. ஸோ குழி ஆடி குவி ஆடின்னு அடிக்கடி அதனால் கன்ஃபியூஸ் ஆகுங்க. கொஸ்டின் நல்லா தெளிவாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அடுத்தது 22வது வினா. கட்டடத்தின் குறுகிய வளைவுகள் உள்ள சுவர்கள் அல்லது கூரைகளில் பொருத்தப்பட்டிருக்கும் ஆடிகள். ஆப்ஷன் ஏ குவி ஆடி. கட்டடத்தின் குறுகிய வளைவுகள் உள்ள சுவர்கள் அல்லது கூரைகளில் பொருத்தப்பட்டிருக்கும் ஆடி குவி ஆடி. வாகனங்கள் அங்கேயும் குவி ஆடி. ஓகேங்களா. மருத்துவர் யூஸ் பண்ணுறது அப்படின்றது அது குழி ஆடி. ஓகேங்களா. தெளிவாக படிச்சிங்க. ஸோ குழப்பமாக இருக்கும் அதுக்காக. அடுத்து 23வது வினா. போரின் போது நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்தும் இராணுவத்தில் பதுங்கு குழியிலிருந்து இலக்கினை குறிப்பார்ப்பதற்கும் சுடுவதற்கும் பயன்படும் கருவி. 23க்கு ஆப்ஷன் பி பெரிஸ்கோப். ஆப்ஷன் பி பெரிஸ்கோப். அதாவது போரின் போது நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்தும் இராணுவத்தில் பதுங்கு குழியிலிருந்து இலக்கினை குறிப்பார்ப்பதற்கும் சுடுவதற்கும் பயன்படும் கருவி பெரிஸ்கோப். அடுத்து 24வது வினா. வைரத்தின் ஒளி விலகல் எண். முக்கியமான வினா. வைரத்தின் ஒளி விலகல் எண். ஆப்ஷன் சி 2. வைரத்தின் ஒளி விலகல் எண் ஆப்ஷன் சி 2.41. அடுத்தது 25வது வினா. ஒளி இழை சாதனம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஆப்ஷன் சி முழு அக எதிரொலிப்பு. ஒளி இழை சாதனம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னா அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முழு அக எதிரொலிப்பு.
அடுத்து 26வது வினா, முழு அக எதிரொலிப்புக்கான நிபந்தனைகளில் சரியானது. 26வது வினா, முழு அக எதிரொலிப்புக்கான நிபந்தனைகளில் சரியானது. 2 கூற்று கொடுத்துருக்காங்க, அதில் 1 2 கூற்றுமே சரி என்பது இதற்கான ஆன்சர். ஸோ கூற்றுலாம் நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 26க்கு ஆப்ஷன் டி 1 2 கூற்றுமே சரி. 27வது வினா, வைரம் ஜொலிப்பதற்கும் விண்மீன்கள் மின்னுவதற்கும் மற்றும் காணல் நீர் தோன்றுவதற்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 27வது வினாவுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி முழு அக எதிரொலிப்பு. வைரம் ஜொலிப்பதற்கும் விண்மீன்கள் மின்னுவதற்கும் மற்றும் காணல் நீர் தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா முழு அக எதிரொலிப்பு தான் இதற்கான ஆன்சர். அது 28வது வினா, ஒளிக்கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகோணத்தின் சைன் மதிப்புக்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்னெல் விதி இது. ஆப்ஷன் பி சமம் என்பது சரியான ஆன்சர். இதற்கு ஸ்னெல் விதி தான் இது. ஸோ ஆன்சர் சமமாக இருக்கும். தகவிற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒளிவிலகல் தகவிற்கு சமமாக இருக்கும், இந்த ஆன்சர். அடுத்தது ஸ்னெல் விதி. 29வது வினா, ஸ்னெல் விதி எதுன்னு கேட்குறாங்க. ஃபிசிக்ஸில் இந்தமாதிரி ஸ்னெல் விதி சமன்பாடு இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. 29 ஸ்னெல் விதி. இதற்கு என்ன ஸ்னெல் விதி அப்படின்னா ஆப்ஷன் டி sin i by sin r ஈக்குவல் டு u2 by u1 அப்படிங்கிறது தான் ஸ்னெல் விதி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 30வது வினா, பாதரச ஆவி விளக்கு மற்றும் சூரியன் ஒளியானது டேஸ் ஒளி மூலத்துக்கு எடுத்துக்காட்டாகும். பாதரச ஆவி விளக்கு மற்றும் சூரியன் ஒளிங்கிறது டேஸ் ஒளி மூலத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ கூட்டு ஒளி மூலத்துக்கு எடுத்துக்காட்டு. அப்படின்னா பாதரச ஆவி விளக்கும் சூரியன் ஒளியும் கூட்டு ஒளி மூலத்துக்கு எடுத்துக்காட்டு. ஸோ 31வது வினா அடுத்தது, சூரிய ஒளி புவியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு வாயு அணுக்கள் மற்றும் அனைத்து திசைகளிலும் விலகல் அடைய செய்யப்படும் நிகழ்வு என்ன அப்படின்னா அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ராலே ஒளிச்சிதறல். ராலே ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். அடுத்து 32வது வினா, 32வது வினா, மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூழ்மம். கூழ்மம் என்பது இதற்கான சரியான ஆன்சர். 33வது வினா, ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகின்ற நிகழ்வு. 33வது வினா, ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகின்றன என்ற நிகழ்வு. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டிண்டால் விளைவு. ஆப்ஷன் டி டிண்டால் விளைவு. அது 34வது வினா, வாயுக்கள் அல்லது திரவங்கள் அல்லது ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களின் வழியாக ஒற்றை நிற ஒளியானது இணைக்கற்றைகளாக செல்லும்போது அவற்றின் ஒரு பகுதி சிதறலடைகிறது. சிதறடைந்த கதிரானது படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இந்நிகழ்வு டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராமன் ஒளிச்சிதறல். ராமன் ஒளிச்சிதறல் அப்படின்றது அதுக்கான ஆன்சர். 34க்கு ஆப்ஷன் ஏ ராமன் ஒளிச்சிதறல். ஓகேங்களா. அடுத்தது 35வது வினா, படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள். 35வது வினா பார்த்துட்ருக்கோம். படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள். ஆப்ஷன் சி ராலே வரிகள். ஆப்ஷன் சி ராலே வரிகள். 35க்கு ஆப்ஷன் சி. 36வது வினா, படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு பதிலாக புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலைகள். ஆப்ஷன் பி ராமன் வரிகள். 36க்கு ஆப்ஷன் பி ராமன் வரிகள். 37 படுகதிரின் அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆன்டி ஸ்டோக் வரிகள். ஆப்ஷன் டி ஆன்டி ஸ்டோக் வரிகள். ஆப்ஷன் டி 37க்கு ஆன்டி ஸ்டோக் வரிகள். 38வது வினா, இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளிபுகும் தன்மை கொண்ட ஊடகம் டேஸ் எனப்படும். அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லென்ஸு. ஆப்ஷன் ஏ லென்ஸ். 39வது வினா, தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படும் லென்ஸுகள் என்ன அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குவியாடி. 39க்கு ஏ குவியாடி. அடுத்து 40வது வினா, ஒளிப்பட கருவி உருப்பெருக்கும் கண்ணாடிகளாக நுண்ணோக்கிகள் தொலைநோக்கிகள் மற்றும் நழுவுப்பட வீழ்த்திகள் போன்றவற்றின் உருவாக்கத்துக்கு பயன்படும் லென்ஸு. அந்த லென்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் ஏ குவியாடி. 40க்கு ஆப்ஷன் ஏ குவியாடி.
குவி ஆடி. 41 கிட்ட பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது அப்படின்னா குழி ஆடி. 41க்கு ஆப்ஷன் பி குழி ஆடி. கிட்ட குழி தூர குவின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்ட பார்வை குழி ஆடி. 42வது வினா கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாகவும் மற்றும் வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தும் உளவு துளைகளில் பொருத்தப்படும் ஆடி. ஸோ ஆப்ஷன் 42க்கு ஆப்ஷன் பி குழி ஆடி. அடுத்து லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு. 43 ஆப்ஷன் சி டயாப்டர் சொல்லுவாங்க. லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு அப்படின்னா டயாப்டர். அது 44வது வினா லென்ஸின் திறன் சமன்பாடு. அது லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகுனா டயாப்டர். லென்ஸ் திறன் சமன்பாடு அப்படிங்கிறது ஆப்ஷன் பி P = 1/f. 1/f P = 1/f. 45வது வினா மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் மற்றும் பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும் லென்ஸு எந்த லென்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் ஏ குவி ஆடி. 46வது வினா மையத்தில் மெலிந்தும் ஓரத்தில் தடித்தும் மற்றும் பெரும்பாலும் மாயபிம்பங்களை தோற்றுவிக்கும் லென்ஸ் எந்த லென்ஸ் அப்படின்னா 46 குழி ஆடி. மாயபிம்பம் குழி ஆடி ஆப்ஷன் பி. 47வது வினா பார்க்கலாம். மனித கண் டேஸ் என்னும் வலிமையான சவினால் கண்ணின் உள்ளுறுப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ ஸ்க்ளீரா. ஆப்ஷன் ஏ ஸ்க்ளீரா அப்படின்றதான். 48வது வினா கண்ணின் நிறமுடைய பகுதி மற்றும் கண் பார்வையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்தும் பகுதி என்னென்னா ஆப்ஷன் சி ஐரிஸ். 49க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஐரிஸ். அது 50வது வினா விழிக்கோளத்தின் பின்புற உட்பரப்பு மற்றும் அதிக உணர்நுட்பம் உடைய பொருளின் தலைகீழான மெய்பிம்பத்தை உருவாக்குவது. ஆப்ஷன் டி ரெட்டினா அப்படிம்பாங்க. இதுக்கு தமிழில் விழித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் 50க்கு ஆப்ஷன் டி ரெட்டினா. 51வது வினா மனித கண்ணிற்கு தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு. ஆப்ஷன் ஏ 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர். 52வது வினா ஒரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி டேஸ் வினாடியை விட குறைவாக இருந்தால் மனித கண்களால் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது. இது பார்வை நீட்டிப்பு எனப்படும். ஸோ எத்தனை வினாடி அப்படின்னா கால இடைவெளி எவ்வளோ இருக்கணும்? ஆப்ஷன் ஏ 1/16. 1/16 இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அது 53 மயோபியா என்பது. ஆப்ஷன் பி கிட்ட பார்வை. 54 ஹைப்பர் மெட்ரோபியா என்பது. ஆப்ஷன் ஏ தூரப்பார்வை. ஸோ மயோபியா அப்படின்னா கிட்ட பார்வை, ஹைட்ரோமெட்ரோபியா அப்படிங்கிறது தூரப்பார்வை. ஸோ அடுத்தது 55வது வினா ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு செல்லும் போது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது? ஆப்ஷன் சி 90 டிகிரி. 56வது வினா இவற்றுள் பார்வை புலம் அதிகம் உள்ளது. கீழ்கண்டவற்றில் எதில் பார்வை புலம் அதிகம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி குவி ஆடி. 57 கை மின் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது. ஆப்ஷன் பி குவி ஆடி. 58 பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது. ஆப்ஷன் ஏ குழி ஆடி. பெரிதான மாயபிம்பம் அப்படின்னா குழி ஆடி. ஓகேங்களா. அது 59வது வினா எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது எந்த ஆடி அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ குழி ஆடி. எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக இருந்துச்சுன்னா குழி ஆடி. 60வது வினா குழியாடியின் குவிய தொலைவு 5 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 10 சென்டிமீட்டர். 60க்கு 10 சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி. 61 முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் போது டேஸ் அதாவது ஆப்ஷன் சி விலகல் மட்டும் அடைகிறது. விலகல் மட்டும். 61க்கு ஆப்ஷன் சி விலகல் மட்டும் அடைகிறது. 62வது வினா ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ளது டேஸ். எங்கே பெருமமாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வெற்றிடத்தில். ஆப்ஷன் ஏ வெற்றிடத்தில். 63 பெரிதாக்கப்பட்ட மெய்பிம்பத்தை உருவாக்குவது டேஸ் குழி ஆடி. ஆப்ஷன் சி குழி ஆடி. 63க்கு ஆப்ஷன் சி குழி ஆடி. இது 64வது வினா பார்க்குறோம். முழு அக எதிரொலிப்பை பற்றிய சரியான கூற்று எது? ஆப்ஷன் சி அதாவது ஆ மற்றும் ஆ இரண்டுமே அப்படின்றது தான் இதற்கான சரியான ஆன்சர் 64க்கு. அடுத்தது 65வது வினா தெரு விளக்குகளில் பயன்படும் ஆடி. 65 தெரு விளக்குகளில் பயன்படும் ஆடி எதுன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குழி ஆடி.
குழி ஆடி 65க்கு. அது 66வது வினா, கோளகாடியின் எதிரொலிக்கும் பரப்பு வெளிநோக்கி வளைந்திருந்தால் அது டேஸ் ஆடி. 66க்கு கோளகாடியினுடைய எதிரொலிக்கும் பரப்பு வெளிநோக்கி வளைந்திருந்தால் அது டேஸ் ஆடி. அதாவது ஆப்ஷன் பி குவி ஆடி. ஆப்ஷன் பி குவி ஆடி. 67 சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படுவது பெரிய டேஸ் ஆடிகள். அது குழி ஆடிகள். ஆப்ஷன் ஏ குழி ஆடி. சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படுவது பெரிய குழி ஆடிகள். அது 68வது வினா, உருப்பெருக்கத்தின் மதிப்பில் காணப்படும் எதிர்குறி பிம்பம் டேஸ் என்று காட்டுகிறது. 68 மெய்பிம்பம் என்று காட்டுகிறது. ஆப்ஷன் பி 68 மெய்பிம்பம். 69 பிம்பத்தின் உயரத்துக்கும் பொருளின் உயரத்துக்கும் இடையேயான தகவு. பிம்பத்தின் உயரத்துக்கும் பொருளின் உயரத்துக்கும் இடையான தகவு ஆப்ஷன் பி உருப்பெருக்கம். 69க்கு ஆப்ஷன் பி உருப்பெருக்கம். மலைகளில் 70வது வினா, மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளில் பயன்படுவது. ஆப்ஷன் பி குவி ஆடி. 71வது வினா, தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது. ஆப்ஷன் சி ஒளி விலகல். ஆப்ஷன் சி ஒளி விலகல். அது 72வது வினா பார்க்கலாம். 72 ABCD என்ற 4 பொருள்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றின் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ. அதற்கான ஆன்சர் ஏ. அதாவது 1.31 பெருமமாக இருக்கும் அப்படின்னு ஆன்சர். அது 73வது வினா, பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு. ஆப்ஷன் சி 2F. 74வது வினா, மின்விளக்கு ஒன்று குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின்விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவிலென்ஸ் ஆனது ஆப்ஷன் சி இணைக்கற்றைகளை உருவாக்கும். 74க்கு ஆப்ஷன் சி இணைக்கற்றைகளை உருவாக்கும். 75வது வினா, குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போது டேஸ் மதிப்புடையது. நேர்குறி அல்லது எதிர்குறி. ஆப்ஷன் சி. 75க்கு ஆப்ஷன் சி. 76வது வினா, ஒரு குவிலென்ஸ் ஆனது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம். 76க்கு ஆப்ஷன் பி ஈரிலா தொலைவு. ஈரிலா தொலைவு. 77 ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு. ஆப்ஷன் சி -0.25 மீட்டர். 78வது வினா, கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருள் பிம்பமானது டேஸ் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி விழித்திரைக்கு முன்பாக. ஆப்ஷன் சி விழித்திரைக்கு முன்பாக. அடுத்து 79வது வினா, விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. ஆப்ஷன் டி இரு குவிய லென்ஸ். இரு குவிய லென்ஸ். அது 80வது வினா, சொல் அகாதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது. ஆப்ஷன் ஏ 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸ். ஆப்ஷன் ஏ 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸ். 81வது வினா, ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீலம், பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் அலைநீளங்கள் VB, VG, VR எனில் பின்வருவனவற்றுள் எச்சமன்பாடு சரியானது. ஆப்ஷன் சி VB < VG < VR. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்து 82வது வினா, ஒரு ஒளிபுகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போது ஒன்றை விட டேஸ் அதிகம். அதாவது ஆப்ஷன் பி. 82க்கு ஆப்ஷன் பி அதிகம், ஒன்றை விட அதிகமாக இருக்கும். அடுத்து 83வது வினா, படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஸ் சிதறல் எனப்படும். ஆப்ஷன் சி மீட்சி சிதறல். மீட்சி சிதறல். 84வது வினா, ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஸின் நான்மடிக்கு எது தகவில் இருக்கும். ஆப்ஷன் ஏ அலைநீளம். அடுத்து 85வது வினா, லென்ஸின் திறனானது லென்ஸின் டேஸ் சார்ந்தது. ஆப்ஷன் ஏ குவிய தொலைவை சார்ந்தது. 86வது வினா, சேமைப்புள்ளி விழியை நோக்கி நகர்ந்தால். ஆன்சர் ஆப்ஷன் பி கிட்டப்பார்வை. 87 அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல். அண்மை புள்ளி விலகிட்டு செல்லுதல் வந்து ஆப்ஷன் ஏ தூரப்பார்வை. 87 அண்மை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல் அப்படிங்கிறது ஆன்சர் ஏ தூரப்பார்வை. இது 88 வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள்.
வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் ஆப்ஷன் பி கோளக ஆடிகள். 89வது வினா, உட்புறமாக வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடி. உட்புறமாக வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடி ஆப்ஷன் சி குழி ஆடிகள். அது 90வது வினா, கோளக ஆடிகளின் எதிரொலிக்கும் பரப்பு எந்த கோணத்தின் பகுதியாக உள்ளதோ அந்த கோளத்தின் மையம் ஆப்ஷன் பி வளைவு மையம். 90க்கு ஆப்ஷன் பி வளைவு மையம். 91, ஒரு ஆடியின் மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு டேஸ் எனப்படும். ஆப்ஷன் சி முதன்மை அச்சு. 92வது வினா, முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. 92க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி குவிய தொலைவு. குவிய தொலைவானது டேஸில் பாதி அளவு இருக்கும். 93க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வளைவு ஆரம். 94வது வினா, ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் டேஸ். ஆப்ஷன் சி 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர். அடுத்தது 95வது வினா, பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் டேஸ். ஆப்ஷன் டி சியில் இருக்கும். ஆப்ஷன் டி சியில் இருக்கும். 96, நீரின் ஒளிவிலகல் எண் ஆப்ஷன் பி 1.33. 97வது வினா, அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோளக ஆடி டேஸ். 97க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ குழி ஆடி. அது 98 பொறுத்துக. அதுக்கு ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஆன்சர் 2, 4, 1, 3. அதாவது குவியாடி அப்படிக்கு அதுக்கு சுரசுரப்பான சுவர், பரவளைய ஆடி அப்படின்றதுக்கு ஆன்சர் சமதள கண்ணாடி, ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்றதுக்கு ஆன்சர் ரேடியோ தொலைநோக்கிகள், ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்றது ஆன்சர் பின்னோக்கு பார்வை. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது பொறுத்துக்கான ஆன்சர். அடுத்து 99வது வினா, ஒளி விலகல் எண் சமன்பாடு. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சி/வி = u அப்படிங்கிறதுக்கு சரியான ஆன்சர். ஸோ நன்றி, வணக்கம். ஒளியியல் பாடத்துக்கான ஆன்சர் முடிஞ்சது. அடுத்து வேறு பாடத்தில்